இவ்வளவு அண்டம், இத்தனை அண்டத்தையும் ஒரு பக்கம் வச்சு சிவபெருமான ஒரு பக்கம் வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சிவபெருமான ஒரு பக்கம் வச்சு இத்தனை அண்டங்களையும் 101 கோடிக்கு மேற்பட்ட அண்டங்களையும் ஒரு பக்கம் வச்சா எப்படி இருக்கும்? காலம்பர சன்னலை திறப்போம், சூரிய ஒளி வரும், அதில் லேச காத்துல தூசி பறக்கும். உங்க ஊர் சுத்தமான ஊர், எங்க ஊர்ல தூசி ரொம்பவே பறக்கும், தூசி பறக்கும். தூசி எவ்வளவு பெருசா இருக்கும்? சிவபெருமானை பார்த்துட்டு இந்த அண்டங்களை எல்லாம் பார்த்தா அண்டங்கள் எல்லாம் தூசி மாதிரி இருக்குமா? அப்போ சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு! பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. அப்படிப்பட்ட ஆளுக்கு மலை வந்து சிலதானே நெல்லு. நம்ம பார்வைக்கு மலை, அவர் அவ்வளவு பெரிய ஆளுக்கு அது சாதாரண. மலை விழுங்கி மகாதேவனுக்கு கதவு ஒரு அப்பளம் தானே. மலையை விழுங்குற ஆளு சார், கதவு அவனுக்கு அப்பளம் மாதிரி தானே. நமக்கு அப்பளம் எப்படியோ அவனுக்கு கதவு அப்படி. சில நெல்லு பெற்றே நாளிலையம் பெருமான் அவை அட்டித்தர பணியே. ராத்திரியோட ராத்திரியே ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா ஊர்லயும் நெல்லு கிடக்கு. எங்க? திருவாரூர் முழுக்க நெல்லு கிடக்கு. வீட்டு கதவெல்லாம் திறக்க முடியாம நெல்லு கிடக்கான். பரவனாச்சியார் பார்த்தாங்க, எல்லார் வீட்டுக்கும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் யார் வீட்டு வாசப்படியில் எவ்வளவு நெல்லு கிடக்கோ அவங்க எடுத்துக்கலாம். வீடு ஊரு சுத்தமாயிருச்சு. யோசிங்க, நம்ம வீட்டுக்காரி வந்து என்ன சொல்லுவா? எங்க வீட்டுக்காரர் வாங்கின நெல்லு எவ்வளவு எடுத்தா கையை முறிச்சு விடுவேன், அப்படித்தானே சொல்லுவான். அதான் நமக்கு தரமாட்டேங்கிறா. பரவனாச்சியார் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். அந்த அம்மா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சார். எல்லாருக்கும் கொடுத்தா நிச்சயமா கடவுள் கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுக்காம நம்மளே பொட்டலம் கட்டினோம்னா கடவுள் கொடுக்க மாட்டார். பரவனாச்சியாருடைய கருணை. முக்கியமான சரி சொல்லணுமே, இன்னொரு முறை பணம் தேவைப்பட்டுதான் புகழூருக்கு போறார். திருப்புகலூர் பெருமான்கிட்ட போய் நிற்கிறார். கொஞ்சம் பணம் தேவைப்படுது நினைக்கிறார். சிவபெருமான் பேசாம கேட்டுக்கிட்டார். வந்தார், தூக்கம் வருது. வெளிப்பக்கம் ஒரு 4-5 செங்கலை எடுத்து பரப்பினார். தலைக்கு உயரம் வேணுமே, தலைக்கு உயரம் சன்னியாசிகளுக்கும் கேட்குது. பட்டினத்து சாமி முற்ற துறந்த பட்டினத்தடிகள். அது என்ன முற்ற துறந்த? துறவிங்கிற எண்ணத்தையும் துறந்தவர். ஒரு சாமியாரோட நான் பேசிக்கிட்டே போனேன். சாமியார் சொல்றாரு, இதான் பூர்வாசிரமத்தில் எங்க வீடுன்னு. நீதான் பூர்வாசிரமம்னு விட்டுட்டு வந்துட்டிய, இனிமே என்ன எங்க வீடு? இன்னும் அந்த சிந்தனை இருக்கு. துறவிங்கிற எண்ணத்தையும் விட்டுறணும். அவருக்குத்தான் முற்ற துறந்த பட்டினத்தடிகள். பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதறினார் தாய்மான சுவாமி. பட்டினத்தார் ஒரு நாள் அப்படி ஒரு வரப்புல தலையை வச்சு படுத்து கிடந்தாராம். 2 பெண்கள் தண்ணீர் எடுக்க போனார்கள். ஒருத்தி சொன்னா, என்ன பட்டினத்து செட்டியாரு சாமி சன்னியாசிங்கிறாங்க, இன்னும் தலைக்கு உசரம் கேட்குது. என்ன தலைக்கு என்ன உயரம் கேட்குது? இந்த பொண்ணு சொன்னது சரிதானம்மா? சாமி பார்த்தாரு. ஆமா, சன்னியாசிக்கு என்ன தலையன? இறங்கி கீழே படுத்துக்கிட்டாரு. தண்ணி எடுத்துக்கிட்டு 2 பேரும் வர்றாங்க. இன்னொருத்தி சொன்னா, ஐயோ பாவம், நீ சொன்னதுனால இப்ப பாரு கீழே இறங்கி படுத்துட்டாரு. ஏதோ வரப்பல தலை வச்சு கிடந்தா உனக்கு என்ன? அவ சொன்னா, இப்பத்தான் சொல்றேன், இவர் என்ன சாமியாரு? ஏமா, ஊர்ல போற பொண்ணு அவ 1000 சொல்லுவா, அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. இவர் என்ன சாமியாரு? பார்த்தாரு, இந்த சமுதாயம் முன்னால போனா முட்டும், பின்னால போனா உதைக்கும், நடுவில் போனா இடிக்கும், மனத்தது மாசு இல்லாம இருந்தா போதும் நாடாம். அது மாதிரி செங்கலை தலைக்கு வச்சு படுத்துட்டார் நம்ம திருவாரூர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருவனக்கோல பெருமான் படுத்துட்டார். படுத்தா நல்லா தூங்கிட்டார். எங்க தங்கம் வேணும்னு மனசுல நினைக்கிறோம், பொருள் வேணும்னு நினைக்கிறோம், தூக்கம் வருமா? நமக்கு வரவே வராது, ஒரு காலம் வராது. காலம்பர 3:30 மணிக்கு ஃபிளைட்னா ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. இவ்வளவு வேண்டி இருக்கு, கவலைப்படாம தூங்கிட்டார். அது எப்படி தூங்குவாரு? சிவபெருமான் கிட்ட பாரத்தை போட்டுட்டு அப்படி தூங்க பழகிக்கணும். தூக்கம் வரலன்னா மாத்திரை சாப்பிடக்கூடாது. மாத்திரை சாப்பிட்டா மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. சிவபெருமான் திருவடியில தலையை வச்சு படுத்திருக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம், நல்லா தூக்கம் வரும். அது மனசை பக்குவப்படுத்திக்கணும். அழகா படுத்தாரு, தூங்கிட்டாரு. எந்திரிச்சு பார்க்கிறாரு, அத்தனை செங்கலும் தங்கம் ஆயிடுச்சு. ஆகுமான்னு கேட்காதீங்க, சிவபெருமான் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி
இப்பவும் செய்யறார். என்னவோ நினைச்சுக்கிட்டு போவோம் வேணும்னு, கரெக்டா அது கிடைக்கும். நம்மளுக்கே இப்படி இருந்தா அவருக்கு எப்படி இருக்காது? ஏங்க அப்பப்போ கடவுளை கொஞ்ச நேரம் நினைக்கிற நமக்கே இவ்வளவு அருள் பண்ணனா அவருக்கு அருள் பண்ணாம இருப்பானா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு வேண்டிய ஒருத்தர் எம்காம் படிச்சாரு, வேலை கிடைக்கல. 1964 எத்தனை வருஷம் வேலை கிடைக்கல. பல ஊருக்கு போனாரு, வேலை கிடைக்கல. கடைசி பழனிக்கு போனாரு. பழனியில ஒரு வேலை இருக்கு, அங்கேயும் கிடைக்கணும். காலேஜில் ஒரு வேலை. என்ன பண்றது? 10 பேர் இன்டர்வியூ, அதே கம்யூனிட்டி, அதே ஜாதிக்காரங்க. இவர் அந்த ஜாதி இல்லை. அப்ப எப்படி இவருக்கு வேலை கிடைக்கும்? பழனி ஆண்டவன் காலில் போய் விழுந்துட்டு போயிட்டாரு. இவருக்கு சப்போர்ட் பழனி ஆண்டவன் தான். அங்கே ட்ரஸ்ட் போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி. அவங்க ஆளு ரொம்ப பேர் போட்டி போடுறாங்க. இவருக்கு அதான் ஒன்றும் தெரியாது. முருகான்னு போய் உட்கார்ந்து இருக்காரு. காலம்பர 10 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிச்சாங்க. வரிசைக்கு வந்தது. கடைசி இவர் பேர் வர்ற பொழுது 2:30 மணி ஆகிப்போச்சு. எல்லாரும் சாப்பிட போற நேரம், பசியில் இருக்காங்க. இந்த கடைசியா ஒரு ஆள் இருக்காரு, சீக்கிரம் கூப்பிடு, அவரை பார்த்துருவோம். இன்டர்வியூ. இவர் போய் உட்கார்றாரு. முகத்தை பார்த்தாலே எல்லாம் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்க பேர் என்ன சொன்னாரு. நீங்க என்ன படிச்சீங்க? என்னது படிச்சு? அவர் காமர்ஸ் படிச்சவர். எம்காம் படிச்சேன். சரி, உங்க அப்ளிகேஷனை கொடுங்க. அவங்கள்ட்ட இருக்கு, வாங்கி படிச்சாங்க. என்னமோ தமிழ் கவிதைன்னு போட்டிருக்கிறீங்களே, அப்படின்னா என்ன? தமிழ் வெரிசிபிகேஷன். வெரிசிபிகேஷன்னா என்ன? கவிதை. நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க. இவர் போனது காமர்ஸ் இன்டர்வியூ. இவர் அக்கௌண்டன்சி, இன்கம் டாக்ஸ், காஸ்டிங், லாவெல்லாம் படிச்சு தெளிவா போயிட்டு இருக்காரு. என்ன கேள்வி கேட்பானோ தெரியாது. என்ன சொன்னாரு? ஒரு வெண்பா எங்க பழனி ஆண்டவன் மேல. இந்த ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் VVCR முருகேச முதலியார், எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க. பக்கத்தில் உள்ளவர் சொன்னாரு, வெளியில போய் பாடிட்டு வரலாம். இல்ல இல்ல, இங்கே பாடுறேன், ஒரு தாள் கொடுங்க. ஒரு தாள் வாங்கி அங்கே டேபிள்ல வச்சு ஒரு 4 வரி வெண்பா எழுதினாரு. அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்கின்று. புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எழுதக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு ஒரு பட்டியலை போட்டுட்டு போயிட்டாரு. அந்த கான்டெக்ஸ்டையும் வச்சு இவங்க பாட்டுக்கு பழைய பாட்டுன்றப்படாது. இல்லை, வெளியில போய் எழுதிக்கிட்டு வந்தா மண்டபத்தில் எவனாவது எழுதி கொடுத்த பாட்டுன்றப்படாது. இல்லை, எழுதி கொடுத்துட்டாரு, நீங்க போகலாம்ட்டாங்க. ஒரு அப்படித்தான் இன்டர்வியூ முடிஞ்சு வச்சு உட்கார்ந்து இருக்காரு. வெளியில 3:30 மணி ஆயிடுச்சு. பியூன் வந்தா எல்லாரையும் போய் சொல்றாங்க. இந்த கடைசியா வந்தவரை உள்ள கூப்பிடுறாங்க. இவர் கடைசியா வந்தவர் உள்ள போய் நிக்கிறாரு. இந்த முருகேச முதலியார் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் இப்படி பார்த்தாரு. நீங்க பாடின வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறார். நீ படிச்ச அக்கௌண்டன்சிக்கு இல்லை, நீ படிச்ச எம்காமுக்கு இல்லை, நீ படிச்ச காமர்ஸுக்கு இல்லை, நீ ஒரு வெண்பா பாடினதுக்கு உனக்கு பழனி ஆண்டவன் வேலை கொடுக்கிறான். முதல் மாச சம்பளத்தில் ராக்கால சந்தனத்தை வச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் பகவான் போட்டுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு தெளிவா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறீங்களா? அந்த ஆளு அடியேன் தான். நான் தான் அப்படி வேலை வாங்கின ஆளு. பழனி ஆண்டவன் கிட்ட ஒரு பாட்டு எழுதி வேலை வாங்கினேன் 1964. இன்னைக்கு வரைக்கும் மரியாதையோட சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் பகவான். எனக்கே இப்படி பண்ணனா சுந்தரமூர்த்திக்கு பண்ணுவானா மாட்டானா? யோசிங்க. நம்ம எப்பவாவது சாமி கும்பிடுறோம், தொடர்ச்சியாவா கும்பிட்டோம்? யோசிச்சு பாருங்க. நேரம் கிடைச்ச போது முருகான்ட்டு போறோம். நமக்கு பண்ணனா அவருக்கு பண்ண மாட்டான். அவளது கல்லும் செங்கல் தங்கம் ஆயிடுச்சு. பார்க்கிறார், புலவர்களே, இனிமேல் இந்த சாதாரணப்பட்ட மனிதனை பாடாதீர்கள். அவன் 5 ரூபா கொடுப்பான், 10 ரூபா கொடுப்பான். இதுக்கு போய் இவனை பாடுறீங்களே, எம்பெருமானை பாடுங்கள். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் இன்புலவீர்கள். திருப்புகழூரை பாடுங்கள். என்ன சார் கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் விடற்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அப்படி பாடுறார். அடியார்களை பார்த்து சிவபெருமானை பாடுங்கள். தங்கமாக்கிறானா? எவ்வளவு வேலை பார்க்கிறான் பாருங்க இவருக்காக. அவன் நான் முக்கியமான செய்தியை சொல்லணும். அடியார்களை பாடணும்னு தானே சிவபெருமான் எண்ணினார்.
அதுக்கு என்ன பண்றா தெரியுமாப்ப? இதெல்லாம் தோழமைக்கா பண்ணின வேலைகள். உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், கவலைப்படாதே. திருவாரூர் கோவிலுக்குள்ள போறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். போற பொழுது தேவாசிரியன் மண்டபம் இப்ப கூட இருக்கு, மண்டபம் தான் இருக்கு, ஒரு உள்ள காணோம். நான் போய் பார்த்தேன், யாராவது தப்பித்தவரி இருக்கிறான், ஒரு பிள்ளை கிடையாது. அடியார்கள் பூரா இருந்து அருந்தமிழ் பாடிய இடம் தேவாசிரியன் மண்டபம். தேவாசிரியன் மண்டபத்துக்குள்ள போறார். போய் பார்த்தா பெரிய அடியார்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம உள்ள போக கூடாதுன்னு ஒதுங்கி போயிட்டார். ஏப்பா பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் சாதாரணப்பட்டவன், விலகி போயிட்டார். அங்க வாசப்புள்ள ஒருத்தர் நிற்கிறார். அவருக்கு விரண்மிண்டர்னு பேரு. விரண்மிண்டர்னா இறஞ்சி பேசுற ஆளு, மலையாளத்துக்காரு. அடியார் பார்க்கிறார். அது யாரு? ஆண்டவனை கும்பிட போறான், அடியார்களை கும்பிடாம. அவருக்கு சுந்தரமூர்த்தின்னு பேரு. அப்படியா? அடியார்களை கும்பிடாம ஆண்டவன் கிட்ட போறானே, இந்த ஆளு நமக்கு புறகுன்னு தெரியுமா? தள்ளி வை. இந்த சினிமாக்கள்ல பாக்கிறோம்ல, அண்ணன் தண்ணீர் புழங்கப்படாது, நாட்டாம இந்த ஆளை தள்ளி வச்சுட்டோம், பாக்கிறோம்ல, தள்ளி வச்சாச்சு. இல்ல அப்படி சொல்லாதீங்க, சிவபெருமான் இவரை நண்பர்னு சொல்லி இருக்காரு. இவரு சிவபெருமான நண்பர்னு அது பெரிய காரியம் இல்லை. சிவபெருமான் தம்பிரான் தோழர்னு சொல்லி இருக்காரு. அப்படியா? அப்ப அந்த சிவபெருமானும் பிறகு அந்த ஆளையும் தள்ளி வை. உள்ள போய் பார்க்கிறார் சிவபெருமான். ஏண்டா அப்பா, வந்த ஒரு பாட்டு பாடிட்டு வரப்படாது, அவங்கள ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாது. இப்ப பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி விட்டாங்களே. அதான் சார் சைவம். கடவுளால் முடியாதது எது? கடவுளால ஒண்ணும் முடியாதது சொன்னா பாவம் இல்லையா சாமி? கடவுளால் முடியாதது என்ன உண்டு? அடியார்களை விட்டுட்டு பிரிந்திருப்பது கடவுளால் முடியாத ஒன்று. கூடவே உட்கார்ந்திருப்பார். என்னிலாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே. அப்பர் சுவாமி. நம்மளை விட்டுட்டு பிரிய சிவபெருமானால முடியாது. நினப்புல வச்சுங்க. நமக்கு எவ்வளவுக்கு சிவபெருமான் தேவையோ சிவபெருமானுக்கு நம்ம தேவை. வேற யாரு சார் இப்படி பாடுவா? வர வேணுமில்ல. என்னடா உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிட்டாங்க, பாடு. எப்படி பாடுறது? அப்ப உள்ள தகர அரிப்ப ஆரம்பிச்சிருச்சு. இரு, நானே அடி எடுத்து கொடுக்கிறேன் தான். அங்கதான் அடியார் பெருமை. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். நிறுத்துங்க. அப்பவே இவரை பாடுறதுக்கு என்ன சொன்னாரு? பித்தான்னு அடி எடுத்து கொடுத்தாரு. இவரை பாடுறதுக்கு ஒரு சொல் கொடுத்தாரு. இப்ப அடியார்களை பாடுறதுக்கு ஒரு வரியே கொடுக்கிறாரு. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அவரையே தான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமானே சொல்றாரு. அடுத்த வரி யாரை பாடுறது? அதான் முக்கியம். யாரை பாடுறது? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சாமி அடி எடுத்து கொடுத்து விட்டாரு. அடுத்து திருஞான சம்பந்தரையில பாடணும். யோசிங்க ஐயா, அவர் தானே முக்கியமான ஆளு. திருநாவுக்கரசரை பாடலாம்ல, அப்போதி அடிகளை பாடலாம்ல. யாரை பாடினாரு? தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். சீட்டு அவருக்கு விழுந்துருச்சு. முதல் பாடப்பட்ட அடியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே திருத்தொண்ட தொகையில் முதல் பாடப்பட்ட அடியார் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். ஏன் ஏனால் அப்படி பாடினாரு? அதான் முக்கியம். திருநீலகண்டர் வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெரிய பக்தர், திருநீலகண்டத்திலே ஈடுபாடு உடையவர். நீலகண்டம் 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 எப்பவும் சொல்லக்கூடிய புண்ணியவான். என்ன ஒரே ஒரு தப்பு, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும் போது போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துடுவாரு. இன்பத்துறையில் எளியரானார். தப்பு தான், ரொம்ப தப்பு. இன்பத்துறையில் எளியரானவர். ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு வந்தாரு. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. சாப்பாடெல்லாம் போட்டாங்க. பக்கத்துல போனாரு. பாக்குறாங்க, தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம்னா ஒரு வார்த்தை. தீண்டுவீராகில் என்னை இல்லை, எம்மை. அவ்வளவுதான். திருநீலகண்டம்ங்கிற வார்த்தை காதிலப்பட்ட உடனே இன்பத்துறையில் எளியரானவருக்கு, போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆளுக்கு திருநீலகண்டமா அந்த ஆசையா? திருநீலகண்டம் ஜெயிச்சிருச்சு. எம்மை என்றமையினாலே இனி ஒரு பெண்ணை மனத்தினாலும் தீண்டேன். கையினால தீன்றதை விட மனத்தினால தீன்றதுதான் மகா பாவம்.
யோசிச்சு பாருங்க. கையினால தீன்றதை விட மனசுனால தீன்றது தான் மகா பாவம். மாதரா தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன். அவ்வளவுதான். இவ்வளவு ஆசை உள்ள மனுஷன் தவார்னு விட்டுவிட்டான். அப்போ திருநீலகண்டத்தின் மீது உள்ள ஆசை இது மாதிரி எத்தனை பங்குன்னு தெரியுதா? இந்த பெண்கள் மீது உள்ள ஆசை மாதிரி 1000 பங்கு. சிவா திருநீலகண்டம் விளைட்டார். வீடு சின்ன வீடு. அந்த அம்மா எல்லாம் சௌரியமும் பண்ணி கொடுக்குறாங்க. பக்கத்தில் படுத்து கிடக்கிறாங்க. கவலைப்படாம இவர் ஒரு ஓரத்தில் திருநீலகண்டம் தூங்குறாரு. 1 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ரெண்டும் கிழவனும் கிழவியும் ஆகி போச்சு. சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டாரு. அப்பா, ஒரு திருவோடு வச்சிருக்கிறேன், முக்கியமான திருவோடு, இதை நீ வச்சுக்கோ, இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இவர் திருநீலகண்டத்து குயவர். திருநீலகண்டத்து குயவனார், ஓடு பண்றவர். ஓட்டை கொண்டாந்து கொடுத்தாரு. பத்திரப்பா, முக்கியமான ஓடு, கிடைக்காது, இந்த போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இவர் கொண்டு போய் பத்திரமா இரும்பு பட்டியல வச்சு போட்டுறாரு திரு ஓட்டை. முடிஞ்சது. அவர் திரும்பி வந்தாரு, ஓட்டை காணோம், மறைச்சு விட்டாரு. இவர் தேடுறாரு, தவிக்கிறாரு, ஓட்ட காணோம். 1000 ஓடு பண்ணித்தாரு, அப்படி ஓடுதாரு. எனக்கு வேண்டாம், நான் கொடுத்த ஓடு எனக்கு வேணும். ஒன்னும் வழி இல்லை. சத்தியம் பண்ணி கொடு. நான் எடுக்கலன்னு சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணித்தாரு. உன் பிள்ளைய பிடிச்சி சத்தியம் பண்ணு. பிள்ளை கிடையாது. உன் பொண்டாட்டிய பிடிச்சி சத்தியம் பண்ணு, கைய பிடிச்சி. ஒத்து வராது. என்னையும் அநியாயமா இருக்கு. உன் பொண்டாட்டி தானே, கையப்படி. மாட்டிட்டார். கடவுள் எதுக்கு வர்றாரு தெரியுமா? நம்ம மறைவாக செய்த நல்ல செயல்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதற்கு கடவுள் வர்றார். சோதனைன்னு சொல்லக்கூடாது. தொண்டரை விளக்கம் காண்பான். இப்ப வெளியே கொண்டாடணும். கூட்டிட்டு வா அரங்கூரவயம், போய் தில்லைவாழந்தன பெருமக்கள் அதெல்லாம் இப்ப இந்த ஊருக்கு வந்தாச்சு. சிதம்பரத்தை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஆள் இப்படி சொல்றான். இவர் சொன்னார், தகுந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். அது என்னையா தகுந்த மாதிரி? என் பொண்டாட்டியும் நானும் வர்றோம். ஒரு கம்பை அந்த பக்கம் அவ பிடிச்சிக்குவா, இந்த பக்கம் நான் பிடிச்சிக்கிறேன், சத்தியம் பண்ணி தர்றான். ஏன் உன் பொண்டாட்டி தானியா, கையப்படி. இது வரைக்கும் சொல்லல. அதாங்க முக்கியம். நம்ம வீட்டுக்காரிய ஒருவேளை சினிமாவுக்கு கூட்டி பாட்டு தெருவுரா நாரி போயிடும். யோசிச்சு பாருங்க. ஒரு இயல்பு, என்ன பண்றது? 4 பேர்கிட்ட சொல்லி சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லி தெருவுரா பரவிடும். சொல்லல. அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். வீட்டில் அப்படித்தான் இருக்கணும். 4 சுவத்துக்குள்ள முடிஞ்சு போயிடணும். நம்ம விவகாரம் வெளியில வந்தா பேரு கெட்டு போயிடும். 4 சுவத்துக்குள்ள முடிக்கணும். அதை காட்டுறாரு. அப்படி சின்ன பிள்ளையா இருந்தவங்க கிழவன் கிளவியும் வாங்கிட்டாங்க. என்னையா சொல்ற, உன் பொண்டாட்டி தானே, கையப்படி. மாட்டிக்கிட்டாரு. கதையை பூரா சொன்னார். இப்போ அப்படியா, சரி. குச்சியை பிடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள முழுகி எந்திரிக்கிறாங்க. இளமையோட வந்துட்டாங்க 2 பேரும். குச்சியை காணோம். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். நிறுத்துங்க. ஏன் இந்த வரலாற்றை கொண்டாந்து 2வதா வச்சாரு? அதானே நோக்கம். கைலாசத்துல காமனை எரிச்ச இடத்துல எனக்கு 2 பெண்கள் மீது மனம் போயிற்று. அதனால தானே பிறவி. இந்த மனுஷன் என்னடான்னா, ஒரு பொண்டாட்டி. சரி, அந்த பொண்டாட்டி ரொம்ப மோசமா இருந்திருப்பாளோ, பார்க்க முடியாதபடி. நல்ல வேளை விட்டுட்டு போகட்டும்னு ஒரு கதை ஒன்று வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒரு ஆள் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தானா. என்னடா நாங்களாம், என் பொண்டாட்டி 10 வருஷத்துக்கு என் கூட சண்டைன்ட்டான். அதுக்கு ஏன்டா அழுகிறேன்னு நானா. இன்னைக்கு கூட 10 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னானா. புரியுதா? அப்படி இல்லை. அந்த பொண்டாட்டி ஒருவேளை அவளது பொல்லாதவளா இருப்பாளா? இல்ல, திருவினும் பெரியாள். அப்படிப்பட்டவள். ஏற்பக நாயனார் பொண்டாட்டி மாதிரி இவன். விட்டு அழகான பொண்ணு. என்ன சார், அவளை பார்க்காம பேசாம கிடக்கிறாரு. திருநீலகண்டம். ஓ, காமனை எரித்த இடத்தில் ஒரு காதலுக்கு இடம் கொடுத்த என்னை விட கட்டண பொண்டாட்டிய திருநீலகண்டம்ங்கிற ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷம் ஒரே வீட்டில் ஒரே அறையில் பக்கத்தில் படுத்து கிடந்தும் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு சன்னியாசி மாதிரி இருந்திருக்கிறான்னு அவன் தாயா பெரியாளு. திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல வெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையான் விரன் மெண்டற்கடியேன். அந்த ஆளு முக்கியமான ஆளு. அவரை கொண்டாந்து முதல் பாட்டில் போடு, இல்லாட்டி பிச்சு விடுவார். பொல்லாத ஆளு. அவர் தான் இதுக்கு காரணம். அல்லிமென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே. ரொம்ப படித்தவங்கள்லாம் இருக்கிறீங்க. ஒரு செய்தியை சொல்லிட்டு விறுவிறுன்னு மேலே வரேன். என்ன செய்ய தெரியுமா?
மாணிக்க வாசகரை ஏன் சுந்தரமூர்த்தி பாடலை? பெரிய சண்டையே இருக்கு. ரொம்ப பேர் சொல்றாங்க சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசகருக்கு முற்பட்டவருங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க மாணிக்க வாசகரை தான் முன்னாலேங்கிறாங்க. என் கட்சி எடுத்துக்கிட்டா மாணிக்க வாசகரை தான் முன்னாலேங்கிறது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஏன்னா சம்பந்த சுவாமி முறைப்படி பாடுவார், மாணிக்க வாசகர் கவலைப்படாம பாடுவார். சம்பந்த சுவாமி 11 பாட்டு திட்டம் போட்டு 8வது பாட்டில் இன்னது வரணும், 9வது பாட்டில் இன்னது வரணும், 10வது பாட்டு இப்படி வரணும், 11வது பாட்டு திருக்கடைக்காப்பா வரணும், ராவணனை பற்றி 8வது பாட்டு, மாலரியா நான்முகனும் காணாமலை 9வது பாட்டு, பௌத்த சமணத்தை கண்டிப்பது 10வது பாட்டு, திருக்கடைக்காப்பு 11வது பாட்டு திட்டம் போட்டு பாடுவார். மாணிக்கவாசக சாமி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பதிகம் பதிகம்னு போட்டு 9 பாட்டு பாடுவார். திருக்கழுக்குன்ற பதிகம் 7 பாட்டு தான் இருக்கும். பதிகம்னா 10 பாட்டு தான் இருக்கணும். திருவம்பாவை 20 பாட்டு, நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, விருப்பப்படி திருப்புலம்பல் 3 பாட்டு, விருப்பப்படி பாடிக்கிட்டு போறாரு. முக்கியமான செய்தி ஒன்று சொல்றேன், பிள்ளையாரை பற்றி திருவாசகத்தில் கிடையாது. நாளைக்கு சொல்றேன். 658 திருவாசக பாட்டுல பிள்ளையாரை பற்றி ஒரு சொல் கூட கிடையாது. பிடியதன் உருமை குளமிகு கரியது சம்பந்த சுவாமி பாடிவிட்டார். திருவாசகத்தில் ஒரு சொல் கூட பிள்ளையாரை பற்றி கிடையாது. நான் பூரா பல முறை படிச்சுட்டேன். அப்போ முந்தின காலம்னா சுந்தரமூர்த்தி ஏன் பாடலை? நல்ல செய்தி. சில பேர் சொல்றாங்க இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அதுதான் மாணிக்க வாசகர். அதெல்லாம் கிடையாது. மாணிக்க வாசகரை அப்படி மொத்தமா பாடி இருக்க மாட்டாரு, நல்ல அழகா பாடி இருப்பாரு. ஏன் பாடலை? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, சொல்லி வைக்கிறேன். ஐயாலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது எப்படியோ கடவுள் திருவுள்ளம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்க. இந்த திருத்தொண்ட தொகை இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டு இப்ப நான் சொல்றேன். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அடுத்தவர் என்ன? 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இந்த பாட்டில் எனக்கு சந்தேகம் இருக்கு. எப்படி? பக்தராய் எதுகைன்னு ஒன்று இருக்கு. 2வது எழுத்து ஒத்து வந்தா எதுகை, முதல் எழுத்து ஒத்து வந்தா மோனை. பக்தர்னா அடுத்து என்ன வரும்? சித்தத்தை சிவன்பாலேன்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்தாப்புல அப்படித்தானே வரணும், வரல. 30ன்னு வந்துருச்சு. அப்புறம் அப்பாலும்னு வந்துருச்சு. அம்மா சரிதானா? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை கரெக்டா வந்துருச்சு. பக்தர் சித்தம் எதுக சரி, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், 30 திருமேனி எதுக மாட்டிருச்சு. சித்தம் பக்தி முத்தம் இப்படி என்ன மாதிரி வரணும், வள்ளியே 30ன்னு மாறிடுச்சு. அப்பாலும் அடிச்சார்ந்தார்னு அது ஒழுங்கா வந்துருச்சு. முதல் 2 வரிக்கு ஒரு எதுகை, அடுத்த 2 வரிக்கு ஒரு எதுகை சுந்தரமூர்த்தி பாட்டுல எங்கேயும் கிடையாது. கிடைச்ச 1026 பாட்டுல எங்கேயும் கிடையாது. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த முதல் பாட்டு இருக்கு பாருங்க, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், 4 வரி ஒரு ஏட்டில் இருந்திருக்கணும், அடுத்த 4 வரி வேற ஏட்டில் இருந்திருக்கணும். இந்த பின்னால உள்ள 2 வரி இருக்கு பாருங்க, 30 திருமேனி திண்டுவார்க்கடியேன், இதுல முன் 2 வரி அந்த ஏட்டில் இருந்திருக்கணும். அந்த ஏடு காணாம போயிருக்கணும். இந்த 2ஐயும் சேர்த்து விட்டாங்க இவங்க. அந்த ஏட்டில் என்னமாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மாணிக்க வாசகரா கூட இருக்கலாம், கூடத்தான். இதெல்லாம் யூகம்தான். ஆனா அப்படி இருக்க ஒரு சந்தேகம் வரும். இந்த 1026 பாட்டுல 4 வரிக்கு ஒரே எதுக தான் சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கு. இந்த ஒரு பாட்டு மட்டும் இப்படி வருது, எதுக மாறி இருக்கு. ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான செய்திக்குள்ள பாடு. அடியார்களை பாடியாச்சு. முக்கியமான செய்தி, நம்ம ஆளு எல்லாத்தையும் பண்ணி நிறைய பணங்காசெல்லாம் கொண்டாந்து, நிறைய பணங்காசன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு தானே, பரவநாச்சியார்கிட்ட கொடுத்து விட்டு திருமுதுகுன்றத்துக்கு போறாரு. திருமுதுகுன்றம்னா விருத்தாசலம். சிவபெருமான்கிட்ட போய் நிற்கிறாரு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தங்கம் வேணும்னு மனசு சொல்லுது. பெருமான் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்தா 12,000 பொற்காசு தார வாங்கிக்கோ. 12,000 பவுன் காசு
யோசிச்சு பாருங்க, ஒரு பவுன் என்ன விலை இன்னைக்கு ரேட் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. 12,000 பெருக்கினா வெடிச்சு போயிடும் கால்குலேட்டர், அவ்வளவு விலை ஆகி போச்சு. இன்னைக்கு 12,000 பொற்காசு கொடுத்தா இவர் என்ன சொல்றாரு, அது திருவாரூர்ல இல்ல வேணுங்கிறாரு. எங்க வராது கொடுத்தா, இப்ப மலேசியாவில் கொடுத்தா அது எனக்கு இந்தியாவில் இல்ல வேணும்னா நாங்க சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, கொடுத்தா வாங்கிட்டு போயிட மாட்டான், அங்க போய் மாத்திக்குவோம்னு. 12,000 பொற்காசு இல்ல. சிவபெருமான் சொல்றார், அப்படியா ஒண்ணு செய், மணிமுத்த ஆத்துல போடு, திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கோ. என்ன ஆத்துக்கும் குளத்துக்கும் கீழே என்ன சுரங்கமா இருக்கு? சிவபெருமான் சொல்றார் போட்டு எடுத்துக்கோ. இந்த ஆள் என்ன பண்ணாரு, போட்டாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு மச்சம் ஒரு காசை வெட்டி எடுத்து இடுப்புல வச்சுட்டார். வைக்கலாமா? ஏன் வச்சாரு? அப்படித்தான் வச்சுக்கிட்டாரு. ரொம்ப ஊர் சுத்திட்டு அங்க போயிட்டாரு. பரவனாச்சியார கூப்பிட்டாரு, ஆத்துல போட்டேன் குளத்துல எடுக்க போறேன்னாரு. சிரிச்சா, அது எப்படிங்க ஆத்துல போட்டு குளத்தறிஞ்ச வா காட்டுறேன். கூட்டிகிட்டு போயிட்டாரு. திருவாரூர் கமலாலய குளத்துல கையை விட்டு பார்க்கிறாரு, காணோம். கண்ணீர் விட்டாரு. ஏன் கண்ணீர் விட்டாரு? 12,000 பொற்காசும் போச்சேன்னா கண்ணீர் விட்டாரு. அப்படி விட்டா அவர் சுந்தரமூர்த்தி இல்ல. ஏன் கண்ணீர் விட்டா தெரியுமா? என்னை வலிய வந்து ஆட்கொண்ட கருணை இப்பொழுது மாறி போயிற்றோன்னு நினைச்சாரு. வலிய வந்துதானே ஓலை காட்டி ஆட்கொண்டான், ஒரு ஓலையை காமிச்சு ஆட்கொண்டானே, அந்த கருணை இப்பொழுது மறைந்து விட்டதோ. அந்த அம்மா பக்கத்துல நிக்கிறவ அவ அழுதாளாம். வரவனாச்சார் ஏன் அழுதான்? துப்பு கட்ட மனுஷன் 12,000 பொற்காசை கொடுத்தா வாங்கிக்கிட்டு வருவாரா? ஆத்துல ஓட்டு குளத்துல எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரே. இந்த ஆளு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தான். அதுக்காக வாழுதா? இல்ல, கடவுள் அருள் விட்டு போயிடுச்சோன்னு நினைக்கிறாரே. அப்படி நினைக்கலாமா? ஒண்ணு ஞாபகம் வச்சு, நீங்க மறந்தாலும் உங்களை மறக்காதவன் சிவபெருமான். எப்படியாவது வந்து இந்த ஆன்மாவை கடத்தேத்தனுமேன்னு பாக்குறான். அதுக்காகத்தான் கஷ்டப்படுறான். முத்தி நெறி அறியாத ஊர்களோடு முயல் வேனை, பக்தி நெறி அறிவித்து எல்லாமும் பண்ணான். பணவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன். கடவுள் அப்படி செய்கிறார். வந்து கண்ணீர் விட்டார். அடியே நிற்றலங்கடவே பொன் செய்த மேனையினீர் என் துன்பம் தீரனும் தடவி பார்த்தார். எடுத்து விட்டார். பணம் வந்துருச்சு. 12,000 பொற்காசு வந்துருச்சு. பேசாம கொண்டுட்டு போக வேண்டியதானே. இடுப்புல வச்சிருந்தாருல ஒரு காசு எடுத்து உடைச்சு பார்க்கிறார். இதுல ஒரு காசு எடுத்து உடைச்சார். மச்சம் கம்மியா போச்சு. சே, அப்பவே வச்ச காசு 24 கேரட் தங்கம், இது 20 கேரட் தங்கம், கம்மியா போச்சு. என்ன ஏன் சிவபெருமான் அப்படி பண்ணாரு? சந்தேகப்பட்ட அப்படித்தான் பண்ணுவார். கடவுளை சந்தேகப்படாம பிடிக்கணும். முழு பாரத்தையும் அவன்கிட்ட போடணும். பாஞ்சாலி துச்சாதனன் சேலையை உறிஞ்ச பொழுது கையை வச்சு பொத்திக்கிட்டாலாம். சேலையை இழுத்து பிடிச்சிடப்படாது. அவன் துச்சாதன யானை பலம் உள்ளவன். இவ ஒத்த சேலையில் நிக்கிற பொண்ணு பாவம். கையை ஏன் பிடிச்சுக்கிட்டா? நான் என் கையினால தடுத்துப்படுறேன், முடியுமா அவளால? கடைசி பார்த்தா ஒன்னும் முடியல. கிருஷ்ணான்னு கையை மேல தூக்கிட்டான். என்னால முடியாது, பரிபூர்ண சரணாகதி, 10% சரண்டர். கடவுளே 50-50 ஆளுக்கு பாதின்னு சொல்லக்கூடாது. முழுக்க அவன் காலடியில் விழுத்துறணும். விட்டுட்டா பொறுப்பை பூரா அவன் எடுத்துக்குவான். எல்லா பொறுப்பையும் அவன் எடுத்துக்குவான். இப்ப என்ன ஆகி போச்சு? அதனால தங்கம் மச்சம் கம்மியா போச்சு. திரும்ப ஒரு பாட்டு பாடுறாரு. திரும்ப மச்சம் ஒழுங்கா வந்தது. எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. புறப்பட்டு திருவொற்றியூருக்கு போயிட்டார். திட்டலாமான்னு கேட்டனே, திருவொற்றியூருக்கு போயிட்டார். திருவொற்றியூர்ல அந்த பொண்ணு இருக்கா, அந்த கமலினியார் இங்க வந்தாச்சு. அந்த அணிந்ததை அங்க சங்கிலிங்கிற பேர்ல இருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க, பண்ணிக்க மாட்டேன்னா. கட்டாயமா ஒரு மாப்பிளக்காரன் வந்துட்டான், விவரம் தெரியாம. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தூது அனுப்பிச்சாங்க. தூதுமா வந்துட்டு திரும்பி போற போது அவன் இறந்து விட்டான். எல்லாரும் பார்த்தாங்க, இந்த பொண்ணு யாருக்கோ உரிய பொண்ணு. செட்நாட்டில் சொல்லுவாங்க, ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் கட்டிக்க முடியாதுன்னு. எங்கே விதிக்கப்பட்டிருக்கதோ கல்யாணம் அங்கதான் நடக்கும். கடவுள் திருவுள்ளம். சங்கிலியார கொண்டாந்து பயந்து போய் திருவொற்றியூர் கோயில்ல வச்சு விட்டாங்க. கன்னிமாடம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூருக்கு போறார். அவ கன்னிமாடத்துல பூ கட்டிட்டு வர்ற பொழுது பார்க்கிறார். இந்த பொண்ணை பார்த்த உடனே மனசு என்னமோ வேலை பார்க்கு.
இத்தனை பொண்ணை பார்த்தேன், மனசு தப்பா போகல. இவளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோணுதே, ஏன்? ஓ, அந்த 2 பேர்ல இவ ஒருத்தி. கணக்க முடிக்கணும்ல, அதுக்கு தானே வந்தாரு. கணக்க முடிக்காட்டி திருப்பி அடுத்த பிறவி இருக்குமே. நல்ல காரியம் பண்ணுனா கூட 2 கை தண்ணீரை அள்ளி சிவார்ப்பணம்னு விட்டணும். இல்லாட்டி இந்த நல்ல காரியத்துக்காக அடுத்த பிறவி எடுக்கிறாப்புல வரும். நல்வினையோ தீவினையோ எது தேவல? நல்வினை என்பது தங்க விலங்கு, தீவினை என்பது இரும்பு விலங்கு. விலங்கு விலங்கு தானே அடுத்த பிறவி உண்டாகுமே. சிவபெருமானே, என்னப்பா இந்த பொண்ணை பார்த்தேன், ஆசையா இருக்கு, கல்யாணம் பண்ணி வை. சிவபெருமான் கேட்கலாமா? கேட்கலாம். சிவபெருமான் நேரம் அங்க கனவுல போறார். சங்கிலி நாச்சியார் சாருந்தவத்து சங்கிலி கேள் சால நம்பால் அன்புடையன், நம்பால் ரொம்ப அன்புள்ளவன் சுந்தரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு பார்த்ததில்ல, இவரை பத்தி விசாரிச்சு போச்சு. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள். நமக்கு தெரியல, ரொம்ப கெட்டிக்காரர்கள். உணர்வு அதிகம், நமக்கு அறிவு அதிகம். ராவணேஸ்வரனுடைய அறிவு வந்திருக்கக்கூடிய ராமன் கடவுள் என்று எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுச்சு. எல்லாம் முடிஞ்சு வச்சு, நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன்னு எப்ப சொல்றான்? இந்திரஜித்தின் செத்ததுக்கு அப்புறம் சொல்றான். ஆனா மண்டோதரியினுடைய உணர்வு இது ராமன் நாராயணன் சொல்லிடுச்சு. அறிவை விட உணர்வு சீக்கிரம் வேலை வரணும். புரியுறாப்புல சொல்லவா? நம்ம தெருவில் போனோம்னா நமக்கு வேட்டி விலகுனா கூட தெரியாது. தூங்குற போது நம்ம பாட்டுக்கு தூங்குவோம். ஒரு பொண்ணு தெருவில் போவா, எவனோ ஒரு பையன் பார்ப்பேன், இந்த சேலையை அப்படி இழுத்து விட்டுக்குவா. இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, இது பெண்மைக்கு மட்டுமே உண்டு. இந்த உணர்வினாலே அவர்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம அறிவினாலே தோத்து போயிடுவோம். இப்ப வேடிக்கை தெரியுமா? சங்கிலி நாச்சியார் இவரை பத்தி விசாரிச்சுட்டான். சிவபெருமான் கேட்ட உடனே சொல்றா, அவர் திருவாரூர்ல போய் சந்தோஷமா இருப்பாராமேன்னா. நேக்க வார்த்தை வச்ச தெரியுதா? திருவாரூர்ல போய் அவர் சந்தோஷமா இருப்பாராமே. ஓ, அப்படிங்கிறியா? சரி, இதை விட்டு அவர் எல்லையை தாண்டப்படாதுன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். கவலைப்படாத, சத்தியம் வாங்கி விடுவோம். நம்ம ஆளு அங்க ஓடினாரு. சுந்தரா, நீ திருவாரூருக்கு போவேன்னு அவனுக்கு யாரோ சொல்லிவிட்டாங்க. நீ ஒண்ணு செய், திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு சன்னிதானத்துல. சரி, பண்ணி கொடுக்குறேன். கல்யாணம் ஆகணும்ல, என்ன வேணாலும் செய்வான்ல, கல்யாணத்துக்கு பண்ணி கொடுக்குறேன். சிவபெருமானே, ஒண்ணு என்ன, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிற போது நீ சன்னிதானத்தில் இருக்காதே. அப்ப எங்கடா இருக்கட்டும்? பெருமான் கேட்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிற பெருமான், அப்ப எங்க இருக்கட்டும்? மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கோ. உன் முன்னால சத்தியம் பண்ணா தானே தப்பு, நீ இல்லாத இடத்துல பண்ணா பரவாயில்ல. இல்ல, இந்த சட்டை எடுத்தா இந்த கெட்டிக்காரத்தனம் எல்லாம் பண்ணுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமி சரி, அங்க போனார் கனவுல. சங்கிலி, ஒண்ணு செய், என்ன இருந்தாலும் புருஷன் சன்னிதானத்துல சத்தியம் வாங்கப்படாது. அப்ப எங்க வாங்கட்டும்? மகிழ மரத்தடியில சத்தியம் வாங்க. பிள்ளையவும் கிள்ளி விட்டாரு, தொட்டிலையும் ஆட்டி விட்டாரு. எதுக்கு சார்? அதான் முக்கியம். இந்த வந்துட்டு அதுக்கு கல்யாணம் காலம் வரை இவர் சத்தியம் பண்ணி கொடுக்க போறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, மகிழ மரத்தடியில பண்ணி கொடுத்தா போதும். தூக்கி வாரி போட்டுது இவருக்கு. சே, சிவபெருமானே விளையாடி விட்டி ஐயா. இப்ப என்ன செய்யறது? மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சரி, சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் முடிஞ்சு வச்சு. திருவொற்றியூரை தாண்டணும். ஏன் தாண்டணும்? பரமநாச்சியாரை பார்க்கறதுக்கு இல்ல, பங்குனி உத்தர தண்ணிக்கு அடியார்களுக்கு சோறு போடணும். அன்னம்பாடிப்பு பண்ற பழக்கம் கல்யாண தண்ணிக்கு. நானும் பரவநாச்சியாரு எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற நாள் நான் தான் போய் சோறு போடணும். போகமா வேண்டாமா? சத்தியம் பண்ணி இருக்கான். அச்சம் பின்னெழுக்குது, ஆசை முன்னெழுக்குது. எது ஜெயிக்கும்? பழக்கம் போல ஆசை ஜெயிச்சுது. தாண்டினார்ல 2 கண்ணும் போச்சு. மயிலாப்பூர்ல ஒரு தடவை இதை சொன்னேன். ஒரு பெரியவர் என்கிட்ட வந்தாரு. சார், அது என்ன, அவருக்கு ஒரு சத்தியம் பண்ண உடனே கண்ணு போயிடுச்சு, போய் சத்தியம். நம்மளும் தான் ஆயிரக்கணக்கில் பண்ணிட்டு இருக்கான், நமக்கெல்லாம் கண்ணு போயிடுச்சா? அதுவும் இந்த இது வந்துருச்சு பாருங்க, இந்த இது செல்லு. எவ்வளவு சத்தியம் போய் பண்றேன் தெரியுமா? காலம்பர மதுரையில என் பின்னால் உட்கார்ந்து இருக்க ஒருத்தர் சொல்றார், நான் இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறேன். எப்படி இருக்கு? எனக்கு சந்தேகமா போச்சு, நம்ம தான் தப்பா இருக்க மாட்டோம்.
என்னங்க சொல்றமா இல்லையா? எவ்வளவு பொய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஒரு சத்தியம் பொய் சத்தியத்துக்கு கண்ணு போச்சு. நமக்கெல்லாம் போயிருந்தா ஒருத்தனுக்கும் கண்ணு இருக்காது. ஏன் அப்படி? அது வெள்ளை வேட்டியில் ஒரு கருப்பு புள்ளி கடவுள் தொடச்சு விட்டாரு. நம்ம வேட்டியே கருத்து போச்சு. அவ்வளவு பொய்யில சொல்லியிருக்கோம். இதை சலவைக்கு போடணும், அடுத்த ஜென்மத்தில் தான் முடியும். பல ஜென்மங்கள் சலவைக்கு போட்டாத்தான் இந்த கருப்பு போகும். வெளியில வராரு, கண்ணு போச்சு, திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஏன்யா 3 கண்ணு உள்ள நீ எதுக்கு ஏன் கண்ணு எடுத்துக்கிட்ட? கண்ணு இல்லாட்டி பரவாயில்ல, உனக்கு 1 2 3 கண்ணு. திட்டுறார். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல வந்து சேர்ந்தியே. மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சா ரொம்ப ஆபத்து. மகம் சிம்மராசி, சிம்மராசி சனிக்கு பகை வீடு உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிடுவான். மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய், சனியனா வந்து சேர்ந்தியே. சிவபெருமான திட்டலாமா? திட்டனார். மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா, முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்வேன். பெண்கள் என்னை பார்த்து அலையேல் போ குருடா என தறியேன். என்ன பார்த்து குருடாம்பானே. வயசு எத்தனை? 16 வயசு. 16 வயசுங்க. அப்ப என்ன பார்த்து அலையேல் போ குருடா என தறியேன். திட்டிக்கிட்டி பார்த்தாரு. சிவபெருமான் கண்டுக்கவே இல்லை. ஏன்? நீ என்னதான் அடியாரா இருந்தாலும் பொய் சத்தியம் பண்ணேன்னா கண்ணு போயிரும்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஞாபகத்தில் வச்சுங்க. நான் கடவுளுக்கு ரொம்ப வேண்டிய ஆளு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லாதே. தப்பு பண்ணிட்டு நல்லது பண்ணனா அதுக்கு இதுக்கும் சரியா போகும்னு சொல்லாதே. தப்புக்கு தண்டனை தனி, நல்லதுக்கு பலன் தனி. இதை புரிஞ்சுக்கோ. ஒரு ஊருக்கு வந்தாரு, திருவெண்பாக்கம். சிவபெருமானே இருக்கிறியா? இந்த கத்துறனை இருக்கிறியா? அவன் உள்ள இருந்து ஒரு ஊன்றுகோல் கொடுத்தான். இந்தா பிடிச்சுக்கிட்டு போ. பத்திக்கிட்டு எரியுமா இல்லையா? கண்ணு கட்டா ஊன்றுகோல் கொடுக்கிற. பிழையுளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் படியதனை பாராதே படலமென் கண்மறை பித்தாய். குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உலை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே. ஊன்றுகோல் தந்தருளி உளோம் போகீர் என்றானே. ஊன்றுகோலை கொடுத்தான். திட்டிக்கிட்டு பார்த்தார், ஒன்னு ஆகல. நேர காமாட்சிட்ட போயிட்டார். காஞ்சிபுரம் காமாட்சிட்ட போயிட்டார். காமாட்சி சந்நிதிக்கு போனார். அம்மா தாயே, உங்க வீட்டுக்காரர் 2 கண்ணையும் எடுத்துக்கிட்டான், கொஞ்சம் பாரு. அம்மா சொன்னா 50-50, நமக்கு இடது பக்கம் உரிமை, அவருக்கு வலது பக்கம் உரிமை. வேணும்னா இடது கண்ணை கொடுத்துறேன். போதும் தாயே. இடது கண் கிடைச்சது, 10 ஒரு கண் கிடைச்சு போச்சு. இல்ல யார பாடணும்? காமாட்சியை தானமா பாடணும். கண்ணு கொடுத்த அவதானே. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகன் தண்டை கொலுசும் பச்சை வைடூரிய மிச்சையாய் இழைத்திட்ட பாதச்சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன்கங்கணமும் ஜெகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. பின்னால வந்தவர் காமாட்சியினுடைய அலங்காரத்தை பூரா பாடினார். அப்படித்தானே பாடணும். இவரு எப்படி பாடினார் தெரியுமா? காலகாலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. காலகாலனை கம்பன் எம்மானை, சிவபெருமான பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு கிடைச்சு போச்சு, அம்பாளை பார்க்கறதுக்கு இல்ல. இடது கண் கிடைச்சு போச்சு. சிவபெருமான பார்க்க வந்து பாடினார், ஓடினார். திருவாரூருக்கு வந்தார். திருவாரூருக்கு வந்தால் சிவபெருமான பார்த்தார். இந்த ஐயா ஒரு கண் கிடைச்சு போச்சு, வலது கண் பாக்கி. கொடுத்தா கொடு, கொடுக்கலையா வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு. நம்ம சொல்றோம்ல, கொடுக்கல நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னு அர்த்தம். அதுக்கு வேற அர்த்தம். வச்சுக்கிட்டு நல்லாரு. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். விரும்பித்தானையா உனக்கு ஆட்பட்டேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எற்று கடிகள் என்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. மீளா அடிமை உனக்கே ஆளாய். கண்ணு கெட்டு போனா இந்த பாட்டெல்லாம் படிக்கணும், நல்லா வரும் கண்ணு.
மீளாடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. ஆசா ஞானசம்பந்த ஐயா இது அடிக்கடி சொல்லுவாங்க சேக்கலார் விழாவில். அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன். என்ன பாட்டு பாருங்க, இந்த முடிச்சிடுறேன். அழுக்கு மெய், உடம்பு அழுக்கா இருக்கு, அதோட தான் ஐயா உன்னை பாடுறேன். ஆனால் ஒன்று வச்சுக்க, எங்கே தப்பு பண்ணனாலும் உனக்கு தப்பு பண்ண மாட்டேன்யா, ஒன்று நினைக்காம இருக்க மாட்டேன்யா. ஏதோ ஒரு சத்தியம் பண்ணி விட்டானா அதுக்கு ஒரு கண்ணை பிடுங்கிக்கிட்டியே. இந்த பாரு, சில பேர் ஆட்டில் பால் கறப்பான், வெள்ளாட்டு பால். வெள்ளாட்டுக்கு எப்படி பால் கறப்பான் தெரியுமா? 2 காலையும் அகட்டி வச்சு பின்பக்கத்தில் உட்காந்து பால் கறப்பான். இந்த புழுக்க போடுற பக்கம் இருக்குல்ல, அங்கே உட்காந்து பால் கறப்பான். இவன் பால் கறக்கிற பொழுது அது புழுக்க போட்டுரும். அப்ப ஆட்டு புழுக்க பால்ல விழுந்துடும். எடுத்து போட்டு பாலை சாப்பிட்றான். ஆட்டு புழுக்கைய பால்ல இருந்து எடுத்து போட்டு சாப்பிடுற மாதிரி நான் பண்ண ஒரு பொய் சத்தியத்தை ஆட்டு புழுக்கையா விட்டுட்டு என்ன எடுத்துக்க வேண்டியதானையா? அடுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன். நான் தினமும் பூஜையில் படிக்கிறேன். கண்ணு போச்சுன்னா அவன் காப்பாற்றணும்ல, கண்ணு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அடுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் வடப்பாலதொன்றானால் புழுக்கை வாரியும் பால் கொள்வர், புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகினும் திருவடி பிழையேன், வழிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்றும் நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே. 2 கண்ணு சிவபெருமான் பார்த்தார். டே ரொம்ப திட்டாதே, இந்த அடுத்த கண்ணை வாங்கிக்கோ. 2 கண்ணு கிடைச்சி போச்சா? திரும்பினார். இப்ப என்ன வேணும்? பரவநாச்சியார் வீட்டு வாச கதவை சாத்தி விட்டா. ஏன் சாத்தி விட்டா? சங்கிலிய கல்யாணம் பண்ண சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. பெண்கள் எவ்வளவு அறிவோடு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு 1008 இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு. அப்ப என்ன இருந்துச்சு? எப்படியோ கண்டுபிடிச்சு விட்டா. இப்ப என்ன செய்யணும்? நீங்க தூது போங்க. அர்ச்சகர் வேஷத்துல போனார் சிவபெருமான். போவாரா எங்கேயாவது? எந்த வேலைக்கு யாரை அனுப்புறது? சிவபெருமான் தூது போனார். அர்ச்சகர் போய் நிக்கிறார் வாசப்படியில. அம்மா கதவை திறந்தாங்க. அர்ச்சகரே இந்த நேரத்தில் என்ன? இல்ல சுந்தரம் வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள். சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்க ஒண்ணு வேலை இல்லை. பட்டுன்னு முகத்துல அடிச்சாப்புல கதவை சாத்திட்டான். திரும்பி வந்தார். டே கதவை சாத்திட்டா. நான் நீங்களா போறதா? எதுக்கு அர்ச்சகர் வேஷத்துல போனீங்க? சிவபெருமான போங்க. திருப்பி ஓடியாராம். வள்ளற் பெருமான் சொல்றாரு, ஏய்யா பாட்டுக்கு ஆசைப்பட்டா இந்த பாடுபட்ட, சுந்தரம் பாடுற பாட்டுக்கு ஆசைப்பட்டு தானமா இந்த பாடுபட்ட. பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவை தன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு கெண்டனிட்டேன் என்று சொல்லடி. வள்ளற் பெருமான் சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. வள்ளற் பெருமான் அழுது பாடுறாரு. திரும்ப போறார். சிவபெருமான் வந்த உடனே ஏற்றுக்கொண்டால் தூதுக்கு இதான நேரம். சிவபெருமான் பொண்டாட்டியோட சண்டை போட்டா தூதும் போவார். எளிமையை காமிச்சாச்சு, பணம் கொடுப்பார்னு காமிச்சாச்சு, அடியார்களை பாடியாச்சுன்னு காமிச்சாச்சு. சேரமான் பெருமாள் நாயனார் இவரை அழைத்து கொண்டு போனார். திருவஞ்ச களத்தில் இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் திருவஞ்ச களத்திலே. திருவஞ்ச களம் எங்கே இருக்கு? கேரளாவிலே, மலையாள பூமியிலே, திருச்சூருக்கு பக்கத்திலே, கொடுங்கலூர் அரண்மனையில இருந்து 3 கிலோமீட்டர். நான் வருஷா வருஷம் சபரிமலைக்கு போறாள். அந்த வழியா போய் திருவஞ்ச களத்தை கும்பிட்டு போவேன். அணியார் பொழில் சூழ் அஞ்சை களத்து அப்பனேன்னு சுந்தரமூர்த்தி பாடின திருத்தலம் திருவஞ்சை களம். அந்த ஊர்ல திருவஞ்சி குளம்னு எழுதி போட்டிருக்காங்க. அந்த ஊர்ல நிற்கிறார். வயசு 18. சிவபெருமானே வந்த வேலை முடிஞ்சு வச்சு 2 கல்யாணத்தை முடிச்சு அடியார்களை பாடி நிறைய தங்கம் வாங்கி எல்லா வேலையும் முடிஞ்சு 18 வயசுல வெறுத்தேன் மனை வாழ்க்கையினார். நமக்கு 100 வருஷம் ஆனா கூட வெறுப்பே வர மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனே. சிவபெருமான் பார்த்தார். தன் சொந்த யானையை அனுப்பினார். சொந்த யானை என்ன தெரியுமா? 2000 தந்தம் உள்ள ஐராவதம் என்ற யானை. ஐராவதம் இல்ல, ஐராவதம் இந்திரன் யானை, ஐராவதம் சிவபெருமான் யானை. ரொம்ப வேண்டிய ஆள் வந்தா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போங்கிறோம்ல.
அது மாதிரி சிவபெருமான் அந்த யானையை அனுப்பிச்சார். திருவஞ்ச களத்துக்கு யானை வந்துருச்சு. ஏறி உட்கார்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சேரமான் பெருமாளும் நினைக்கிறார், நல்ல காரியத்துல நண்பனை நினைக்கணும் நினைக்கிறார். இவர் இங்கே தவம் பண்ணி இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். சேரமான் பெருமாள் நாயனார் பூஜைகளை தெரிஞ்சது, குதிரையில ஓடுறார். அதுக்குள்ள 3 கிலோமீட்டர் போறதுக்குள்ள யானை மேல போகுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு உடம்போட மேல போறார். அவருக்கு முன்னாலே தேவர்கள் போகிறார்கள். சேரமான் பெருமாள் பார்க்கிறார், ஊர்வலம் மேல போகுது. குதிரை காதலே 5 எழுத்து மந்திரம் சொன்னார். குதிரை பறக்க ஆரம்பிச்சு, யானையை சுத்திக்கிட்டு முன்னால போயிடுச்சு. குதிரை எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் மேல போனா இவங்களுக்கு முன்னாலே ஒரு 99 வயசு கிழவி போயிட்டு இருக்கார். அது யாரு? ஔவையார். திருக்கோயிலூர்ல பூஜை பண்றா. பிள்ளையார் பார்த்தார், என்ன பாட்டி ரொம்ப அவசரமா பூஜை பண்ற? இல்ல மணி 9:05 முடிக்கணும், அதான் ரொம்ப அவசரமா பூஜை பண்றேன். என்ன அவசரம்? திருவஞ்ச களத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துக்கு போறாரு, நானும் போகணும். பாட்டி அவசரப்படாதே, இரு, பூஜையை முடி, நான் கொண்டு சேர்க்கிறேன். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலை செய்பாட பொன்னரை ஞானும் பூந்தியில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப முழுக்க விநாயகரை பூரா பாடி முடிச்சால தூக்கினாரு. துதிக்கையினால கொண்டே முன்னால விட்டார். எல்லாத்துக்கும் முன்னால கிளவி போயிட்டு இருக்கா. கோயில் கதவு திருக்கையிலை கதவு திறந்தது. ஔவையார் போய் காலில் விழ, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் காலில் விழ, சிவபெருமான் பார்த்து உட்கார சொல்ல சுந்தரமூர்த்தி சொன்னார், சேரமான் பெருமாள் வருகிறார், கூப்பிடு. வந்தார். நாம் அழைக்காமல் ஏன் வந்தாய்? இவர் சொன்னார், நீங்க அழைக்காம வர முடியுமா? எழுதி வச்சுங்க, கைலாசம் மட்டும் அவன் கூப்பிட்டா தான் போக முடியும். அவன் கூப்பிடலன்னா போக முடியாது. அவன் கூப்பிட்டா எந்த நேரத்தையும் எப்ப வேணாலும் போட்டுலாம். அழைக்காம முடியுமா? அழைச்சாச்சு. கூப்பிட்ட உடனே, நான் உங்க மேல ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாட்டு? பொன் வண்ணத்து அந்தாதி, அரங்கேற்று. அந்த கையிலை அங்க பாடுறது திருக்கையிலை ஞான உலா, மன்னிக்கணும், திருக்கையிலாய ஞான உலா. சிவபெருமான் காதுக்கு அந்த பாட்டு. இவர் போற பொழுது ஒரு பாட்டு பாடினார், அழகான பாட்டு, முடிக்கணும். தானனை முன்படைத்தான், சுந்தரமூர்த்தி பாடின கடைசி பாட்டன். தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடலன்றோ நாயினேனை பொருட்படுத்து வானவர் வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை என்பது திருக்கைலாயம். சேரமான் பெருமாளை உட்கார வைக்க சிவபெருமான் சொன்னாரா, சுந்தரா, நீ பாடின பாட்டு இந்த திருக்கைலாய ஞான உலா எல்லாத்தையும் வர்ண பகவான் மூலம் பூமிக்கு அனுப்பி வை, அது தமிழ்நாட்டுக்கு போகணும். அங்கே பாடப்பட்டு இங்கே வந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு பக்கத்திலே அமர்கிறார். இது யார் பாடியது? பெருமான் அற்புதமா பாடுறார். ஆடி சுவாதி அன்னைக்கு அவர் போற பொழுது உபமன்ய முனிவர் கீழே இருந்து பார்த்தாராம். பார்த்து கையெடுத்து கும்பிட்டாராம். இருந்தவங்க கேட்கிறாங்க, நீங்க யாரையும் கும்பிட மாட்டீங்க, சிவபெருமானத்தான் கும்பிடுவீங்க, இவரை கும்பிடுறீங்களே, இவன் நம்பி யார் ஊரன் நாம் தொழும் தன்மையான். அதான் வரலாறு. சிவபெருமானை தோழனாக வைத்து பெண்டாட்டிக்கு தூது விட்டு நெல்லு வாங்கி கொடுத்து தங்கம் வாங்கி கொடுத்து அடியார்களை பாட வச்சு எல்லாம் பண்ணி கடைசி வரைக்கும் உரிமையோடு திட்டி, ஆண்டவனை திட்டலாமா திட்டலாம் என்று காட்டிய தோழமை நெறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நெறி. நாளைக்கு